எல்லாருக்கும் ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 35 சூப்பராக நம்ம சேலஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். இன்னும் எக்ஸாக்டாக 15 days ஆல்மோஸ்ட் 2 weeks தான் இருக்குது நம்ம கையில். சூப்பராக எஃபெக்டிவாக ஃபோக்கஸ்டாக நம்மளோட சேலஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போகலாம். இன்னும் ரிமைனிங் இருக்கக்கூடிய 15 days ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. அப்போ தான் வந்து ரிசல்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். இல்லைனா நம்ம கொஞ்சம் ரொம்ப சீட் பண்ணவோ இல்லை சரியாக ஃபோக்கஸ்டாக இல்லாமலோ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 50th day வந்து நமக்கு கொஞ்சம் சின்னதாக டிசப்பாயிண்ட் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்சளவு ஃபோக்கஸ்டாக போடுங்க. ஸோ நம்ம பிளானை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது நம்ம நேச்சுரலாக நடக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி உங்கள் கையில் டைம் இருக்குது, நீங்கள் ப்ராப்பராக பண்ண மாதிரி உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா அதில் ஃபோக்கஸ் மிஸ் ஆகாமல் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து 100% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மார்னிங் எழுந்ததும் வெயிட் செக் பண்ணேன். டுடே என்னோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 64.6 kg. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் 4 to 5 years ஆச்சு இந்த வெயிட்டு மறுபடியும் அந்த 65 கீழே வந்து நான் போய் பார்க்குறது. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து நம்ம ஐடியல் வெயிட்டை போய் நம்ம ரீச் பண்ணலை. ஸோ இன்னும் 15 days இருக்குது. அது வந்து சூப்பராக எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணி நம்ம ஐடியல் வெயிட்டை போய் ரீச் பண்ணணும். அதுதான் வந்து நம்மளோட டார்கெட்டு. ஸோ நான் என்ன ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏன்னா லாஸ்ட் 2 நாளாகவே வந்து இப்போ கரண்ட் வெயிட் உங்கள் வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் ஓகே நெக்ஸ்ட் 15 days நம்ம விடாமல் வெயிட் வந்து டெய்லி செக் பண்ணி அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த 15 days சூப்பராக எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு. ரிமைனிங் உள்ள டேஸை ஃபோக்கஸ்டாக சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. அட்லீஸ்ட் இந்த 15 days நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளோட கோட்டே வந்து அதுதான், கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ ஃபார் சக்ஸஸ். மறக்கவே மறக்காதீங்க. ஸோ ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அதுக்கான எஃபர்ட் வந்து நம்ம கண்டிப்பாக போடணும். ஓகேங்களா? ஸோ எஃபர்ட் போடும்போது கண்டிப்பாக ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நேற்று கூட ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, 30 days வந்து 6 kgs வெயிட் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சிஸ்டர். ஆல் தி பெஸ்ட். கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. நம்மளோட ஜேர்னி வந்து கொஞ்சம் பெருசு. ஜஸ்ட் 5 kg 10 kg அப்படின்னும் போது ஒரு 2 மாதம் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ உங்களோட டார்கெட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃபோக்கஸ்டாக 6 to 7 months ரிமைனிங் உள்ள இந்த இயர், ஓகேங்களா? ஸோ இந்த இயர் ஃபுல்லாக சூப்பராக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் நியூ இயர்க்குள்ளே நான் வந்து ஒரு சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ பொறுமையாக மைண்டை வந்து ப்ளசண்ட்டாக வச்சுக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கிடைக்கும் சிஸ்டர். ஸோ நான் தான் உங்களுக்கு அதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா? வெறுமனே வீட்டில் உள்ள டயட்டு ப்ளஸ் வாக்கிங் மட்டுமே பண்ணி ஆல்மோஸ்ட் 6 to 7 months கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி ஒரு 20 kgs கிட்ட நான் சூப்பராக கம்மி பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா பிரேக் எடுத்து தான் வந்து என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து போயிட்டு இருந்தது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. நம்ம ஒரு 20 kg 25 kg கம்மி பண்ணணும், ஹெல்தி வேயில் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் ரிசல்ட் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டே 1லேருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஒவ்வொரு டேவும் நியூ புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக என்னால் முடியுது அப்படின்னா உங்களாலேயும் முடியும். ஃபோக்கஸ்டாக இருங்க. எதனா டவுட்ஸ் இருக்குது, இல்லை எதனா கிளாரிஃபை பண்ணணும், எதனா டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்னவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம தாராளமாக டிஸ்கஸ் பண்ணி சூப்பராக நம்மளோட ரிமைனிங் அந்த 15 days வந்து இன்ட்ராக்டிவாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நான் டெய்லி என்னோட வெயிட் வந்து இனிமேல் அப்டேட் பண்ண போகிறேன். முடிஞ்ச அளவு நீங்கள் வெயிட் செக் பண்ணுறீங்க, டெய்லி செக் பண்ணுறீங்க, இல்லை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வெயிட் செக் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட ஒவ்வொரு நாள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது கமெண்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஸோ வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வீடியோஸ் பார்க்குற மற்றவங்களுக்கும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டயட் ரெசிபிஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ ஆல்மோஸ்ட் 1 week ஆச்சு இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு செல்ஃப் கேர் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் தான் வந்து நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ சூப்பரான ஒரு ஸ்கின் பிரைட்னிங்கான ஒரு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதோட ரெசிபி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் நம்ம ஹேருக்கு வந்து நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமே நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்கின் மசாஜ் அண்ட் ஹேர் மசாஜ் ஃபுல் ஆயில் மசாஜ் கொடுத்து
சூப்பரான ஒரு செல்ஃப் கேர் டேவாக தான் இன்றைக்கி இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளாவது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் கேர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஆஃப்டர்நூன் டைமில் எனக்கு ஃப்ரீ டைம் இருக்குது, நான் வந்து சிம்பிளாக உட்காந்து டிவி பார்க்குறேன், தூங்குறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லேசினஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறதுனால தான் அது டெய்லி ரொட்டீனாக மாறுது, அப்படியே வெயிட் கெயின் ஆகுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ முடிஞ்சளவு உங்களுக்குன்னு கிடைக்கிற டைமில் எங்கேஜாக இருக்க பாருங்கள், செல்ஃப் கேர் பண்ணி பாருங்கள். அது ஸ்டார்டிங்கில் என்னடா இது அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் அப்படி உங்களை நீங்களே கேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப பிரிஸ்காக வந்து ஃபீல் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்னோட செல்ஃப் கேர் ரொட்டீன் வந்து அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு அந்த ஆயில் வந்து நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. நம்ம வந்துட்டு கேரட் ஆயில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு 50 ml கோகோனட் ஆயில், பியூர் கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கிட்டேன். எதுவும் ப்ரிசர்வ்டாக இல்லாமல் கெமிக்கல் எதுவும் இல்லாத மாதிரி பியூரான ஆயிலாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய கேரட் ஒன்று எடுத்துகிட்டு நல்லா வந்து துருகி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? கட் பண்ணுறத விட நம்ம துருகி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக இருக்கும். நமக்கு வந்து நல்லா அதில் உள்ள எசன்ஸ்லாம் சூப்பராக வந்து இறங்கும். இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம காய்ச்ச போகிறோம். ஓகேங்களா? ஸோ கேஸ் பற்ற வச்சு சிம்மில் வச்சுட்டு நல்ல சுத்தமான ஈரம் இல்லாத ஒரு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஆயில் வந்து ஊற்றிட்டு அதுலேயே அப்படியே நீங்கள் துருகி வச்சுருக்க கேரட்டும் போட்டுருங்க. போட்டு நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேம், மீடியம்லேயே வச்சு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் ஏற்றுங்க. அப்படி நம்ம ஃப்ளேம் மாற்றி வேக வைக்கும்போது அந்த கேரட்டில் உள்ள அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அப்படியே கோகோனட் ஆயிலில் வந்து இறங்கி சூப்பராக வந்து நமக்கு ஆயில் வந்து ரெடி ஆகிரும். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ஒரு 8 minutes கிட்ட ஆச்சு. இந்த கேரட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஆயில்லையே குக் ஆகி நல்லா சுருங்கிடுச்சு பாருங்கள். அந்த கேரட்டில் உள்ள அந்த கலர்லாம் வந்துட்டு சூப்பராக வந்து கோகோனட் ஆயிலில் இறங்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சம் மீடியமில் இருக்கிறது கொஞ்சம் ஹை ஃப்ளேமாக ஏற்றி வச்சிங்க அப்படின்னா அந்த கேரட் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து அதில் உள்ள அந்த எசன்ஸ் ஃபுல்லாக சூப்பராக வந்துட்டு நமக்கு ஆயிலில் வந்து இறங்கிடும். ஸோ ஒரு 2 minutes ஒன்ஸ் அப்பப்போ ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டே வாங்க. இல்லை ஓரத்தில் அடியில் வந்து கேரட் அப்படியே லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த கேரட் ஆயில் வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம வெறுமனே கோகோனட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சிலர் கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துப்பாங்க. ஸோ நார்மலாக வெறும் கோகோனட் ஆயிலே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ நல்லது, நல்ல மாய்ஸ்சரைசர் வந்து கொடுக்கும். ஸோ கேரட் போட்டு நம்ம அதை பண்ணும்போது நல்ல நமக்கு ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். ஸ்கின் பிரைட்டன் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஒரு 15 minutes ஆச்சு. ஃபுல்லாக எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கி சூப்பராக ஆயில் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா ஆயில் வந்து ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. நான் வந்து நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே மூடி வச்சுட்டேன். அந்த ஹீட்லேயே வந்துட்டு அதில் கேரட்டில் உள்ள எசன்ஸ்லாம் ஃபுல்லாக அதில் நல்லா ஜெல்லாகனதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் எழுந்து அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இப்படி தனியாக வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம வந்து நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்றைக்கி மசாஜுக்கு தேவையான நம்ம ஆயில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா கோகோனட் ஆயிலோட கலரே பாருங்கள், நல்லா கேரட்டோட கலர் அப்படியே ஆரஞ்சு கலரில் வந்திருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்கின் பிரைட்னிங்க்கு, ஸ்கின் நல்லா வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நமக்கு. அவ்வளோதான், ஒரு 4 to 5 drops இருந்தால் போதும். நம்ம இதை எடுத்து ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ணி விடணும். ஸோ இன்றைக்கி டேக்கான ஆயில் வந்து எடுத்தாச்சு. இதை ப்ராப்பராக வந்து நம்ம லாக் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு 4 to 5 drops எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபுல் ஃபேஸ் நல்லா ஒரு மசாஜ் வந்து கொடுங்க. நல்லா 2 கையிலையும் ரப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஆயில் ஒரு டைமில் நல்லாவே வைரல் ஆச்சு. குஷ்பு மேம் அவங்க கூட இந்த ஆயில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து கோகோனட் ஆயில் கூட
ஆல்மண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. நம்ம ஜஸ்ட் வெறுமனே கோகோனட் ஆயில் ப்ளஸ் ஒரு கேரட், ஓகேங்களா. ஸோ நம்ம நிறையா கூட நிறையா ஆயில் போட்டு நிறைய கேரட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம முடிஞ்சாலும் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ml தான் வந்து நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். காலியாக நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு 10 to 20 minutes தாங்க. ஸோ கேரட் துருகி எடுத்துகிட்டு ஒரு 15 to 20 minutes மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். நமக்கு சூப்பரான இந்த ஆயில் வந்து ரெடி ஆயிரும். எந்த அளவுக்கு மசாஜ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்கள் ஸ்கின்ல நல்லா இது அப்சர்வ் ஆகும். ஸ்கின் நல்ல பிரைட்டனிங்காக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த ஆன்டி ஏஜிங் அந்த ப்ராப்ளம்க்குலாம் வந்துட்டு நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கும். ஜஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to மேக்ஸிமம் ஒரு ½ hour கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு 10 minutes வந்து நல்லா அப்சர்வ் ஆக விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. இல்லை குளிக்கிறதுக்கு முன்னாடி கூட அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு நல்லா டைம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா ஒரு ½ hour கூட நம்ம அதை நல்லா விட்டுறலாம், ஓகேங்களா. ½ hour to ஒரு 1 hour நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்ம ஃபேஸ்க்கான ஒர்க் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து ஹேருக்கான ஆயில் மசாஜ் வந்து நம்ம பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நம்ம ஹேருக்கு தான் பண்ண போகிறோம். ஹேருக்கு வந்து ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா வந்து ரூட்டில் தான் நல்லா அப்ளை பண்ணணும். தலையோட வேரில், முடியோட வேரில். நம்ம ஸ்கேல்ப் தான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ட்ரைனஸ் இல்லாமல் நல்லா ஸ்கேல்பில் நல்லா ஒரு மசாஜ் வந்து கொடுங்க. டைம் எடுத்து ஒரு 5 to 10 minutes டைம் எடுத்துக்கோங்க. எடுத்து பொறுமையாக நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ ஹேர் ஃபால் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகியிருக்கு. ஸோ நம்ம ரெகுலராக வந்து கேர் கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா ஹேர் ஃபால் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான், ஹேர் மசாஜ் சூப்பராக ஆயில் மசாஜ் பண்ணியாச்சு. நல்லா வேர்லேருந்து கீழே கார்னர் வரைக்கும் சூப்பராக வந்து ஒரு மசாஜ் வந்து கொடுத்துட்டேன். யூஸ்ஃபுல்லாகவே கோகோனட் ஆயிலோட பெனிஃபிட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். வெறும் கோகோனட் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணாவே நம்ம ஸ்கின்ல வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் மாய்ஸ்சரைசிங்காக பார்த்துக்கும். ஸோ அது கூட நம்ம கேரட் ஆட் பண்ணி பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ்ஸு, நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் வந்து கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், போயிட்டு ஒரு 1 hour நல்லா ரெஸ்ட்டு கொடுத்துட்டு என்னோடய மற்ற ஒர்க்கு, எடிட்டிங் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் போய் பார்த்தேன் அப்படின்னா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிட்டு நல்ல ஒரு ஸ்கின்லையும் சரி ஹேர்லையும் சரி ஆயில் ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 hourக்கு அப்புறமா போயிட்டு ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ வீக்லி 1 or 2 வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு செல்ஃப் கேர் ரொட்டீன் வந்து வச்சுக்கோங்க. ஸ்கின் கேர் ஆர் ஹேர் கேர் ஏதோ ஒரு ரொட்டீன் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் எங்கேஜாக இருப்பீங்க, ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக, ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக பிரிஸ்காக வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறதோடு சேர்த்து நம்ம செல்ஃப் கேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. ஸோ அப்போ தான் டோட்டலாகவே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ண விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு என்னை நிறையவே மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டட் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ டெய்லி ஆஃப்டர்நூன் 3 o'clock நம்ம வீடியோஸ் வருது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம் நான் நேற்றுக்கு என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டே 2 வந்து குடிக்க போகிறோம். டேஸ்ட்டு பிடிச்சிச்சு, ரொம்பவே நல்லா இருக்குது. நார்மல் லெமன் ஜூஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம், 15 days வந்து சூப்பராக குடிச்சிட்டு நம்ம எவ்வளோ ரிசல்ட் வந்து நம்ம கிடைக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெஜிடபிள் ஆம்லெட் அப்புறம் பாதாம் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதோட ரெசிபி வந்து நேற்றுக்கு வீடியோலேயே ஷேர் பண்ணியிருந்தேன், பார்க்காதவங்க பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்லா எம்மியான நான்வெஜ் மீல் தான். ஸோ கொஞ்சமாக ரைஸு, எறா தொக்கு,
அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழம் வந்து எடுத்துக்கிட்டேன், ரசம். ஓகேங்களா. ஸோ சீ ஃபுட்லேயும் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப நிறையாவே இருக்குது. ஃபிஷ்ஷு, ப்ரானு அதெல்லாம் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்காமல் நம்ம இந்த மாதிரி கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் டின்னருக்கு பார்த்தோன்னா கருப்பு கவுனி ரைஸ் கூழ் தான், நிறையா தயிர் போட்டு கூழ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். சைடிஷ்க்கு வந்துட்டு டொமேட்டோ சட்னி வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் வந்து தொகையல் மாதிரி கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுட்டு ஸோ சூப்பராக என்னோடய டின்னர் வந்து சாப்பிட்டாச்சு. ஒரு 6:15க்குலாம் சாப்பிட்டுட்டேன். ஸோ அதோட இன்றைக்கி டே வந்து ஓவர்.